வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெசேஞ்சர் ஆப்பில் இருந்து மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பேக்கப் இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெலிட்டட் சேட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசின ஓல்டு கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது, நீங்கள் பேக்கப் எடுக்கலைனாலும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக உங்கள் மொபைல் விட்டு பார்த்தீங்கன்னா போயிடாது. அதாவது என்னென்னா உங்களுடைய ஆக்சஸ் விட்டு பார்த்தீங்கன்னா போயிடும். உங்கள் மொபைலே தான் இருக்கும், பட் அந்த விஷயத்தை உங்களால் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா சிஸ்டமில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது ரெக்கவரி ஆப்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ் தான் நீங்கள் பை பண்ணி தான் வாங்க முடியும். அதாவது நீங்கள் காசு கட்டி தான் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஃப்ரீயாக வாங்க முடியாதா அப்படின்னா ஃப்ரீயாக வாங்கலாம். பட் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பிக் ஏற்றி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பை உங்களால் ஃப்ரீயாக பார்த்தோன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவோம், டாக்டர் ஃபோன் அப்படிங்கிறது. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது என்னென்னா அது ஃப்ரீ லிங்க் தான். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் மொபைலை ரூட் பண்ணணும். மொபைலில் ரூட் பண்ணுறதா டேட்டாஸ் எரேஸ் ஆகிடுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கிடையாது. மொபைலில் ரூட் பண்ண மூலியமா உங்கள் மொபைலில் இருக்க சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், ஆக்சஸ் பண்ண முடியாத விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்கள் மொபைல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் ரூட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணணும். ஆப் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீசைக்கிள் பின் கூட பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை விஷயத்தை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏன்னா ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை இமேஜ் டெலிட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிருந்தீங்க, வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ், மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. மேபி அந்த இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு மணி பேப்பர் சொல்லலாம். பட் மோஸ்ட்லி அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா பிசியை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சில பர்மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற எல்லா பர்மிஷனுக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துடணும். அளவு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதாவது 3 ப்ராசஸ் இருக்கும். ஸ்கேனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அனுப்புறது, இன்னொரு விஷயம் உங்கள் ரெக்கவரி ப்ராசஸ். அதாவது என்னன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கவர்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக உங்கள் மொபைலில் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னா போய் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ண உடனே என்ன சொல்லணும்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன், அந்த பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்புக்கு உங்கள் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ரெக்கவரி அப்படின்னு அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கீழே ரெக்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆயிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபோன் மட்டும் அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களால் பார்த்தீங்கன்னா பேக்கப்பே இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும். விச் இஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி விஷயத்தை ரெக்கவர் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்லி ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ ப்ரீமியமாக இருக்கிறப்ப உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ட்ரை கூட பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க நடுவில் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த
என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன்லாம் சென்ட் பண்ணுவாங்க, இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ நீங்கள் எபிக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் வருமே தவிர ப்ரீமியம் வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரீமியம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் நடக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி பே பண்ணி பண்ணுறதுனால அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறத விட ப்ரீமியமாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ரெக்கவரி கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்கள் வந்து பழைய சேட்ஸ் உங்கள் மொபைல் வாங்கினது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து என்னென்ன சேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும். ப்ரீமியமோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ரெக்கவரேஷன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க.